பிள்ளைல மட்டும் யாருமே இது பண்ணாங்க, எந்த பிள்ளையுமே வேண்டாம். எதுக்கு பிள்ளைய வேணும் சொல்லு? ஆணும் அப்படித்தான், பொண்ணும் அப்படித்தான். நான் வேலை வச்சா பிள்ளைய என் நிலமை இப்படி இருக்கு. நான் 10 பேர்த்திட்ட வட்டி கொடுத்து வாங்குறேன், நியாயமாக வாங்கி சாப்பிட்றேன், வேலை பார்க்குறேன். நான் வேலை வச்சா பிள்ளைய கட்டணா நின்றனா இல்லை பேச எனக்கு தலையெழுத்தா. அவன் என்னடானா எந்த தாயாச்சும் மாமியால் பொண்டாட்டி அடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துருப்பாங்களா? அதை நினைக்க என் கோலை எரியுது. ஏன்னா பேச்சா இருந்தாலும் எந்த மகனாச்சும் நீ என்னை அடிக்கலாம், நான் உன்னை அடிக்கலாம். அந்த தெருவுக்கு என்னால் போக முடியல உங்கள் அக்கா வீட்டை பக்கம். இன்னைக்கு கூட என்னதுக்கு அந்த அம்மா என்ன கேட்குது. எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நீ இப்படி பண்ணுறியடா, இது உனக்கு நல்லதா? எடே நீ அடிக்கலாம் பேசலாம். அன்றைக்கி நீ அடித்த பெத்த மயன்னு இருந்துட்டேன். 2 கத்துனேன். ஏன் பத்துனேன், ஏன் பேசுனேன்? உன் குடும்பம் பேசுனது சரியில்லை என்னைய. இன்றைக்கி அந்த பழனிசாமி பேசுகிறான் என்னைய. ஏண்டா ஆளாட்டு பேசுனதே என் தலையில் எழுத்தா? யார்கிட்ட வரேன் சோத்துக்கு? யார்கிட்ட வந்து நிற்கிறேன்? என்ன ஏன்டா அப்படி பேசுகிறீங்க? வேறு ஆண்டவன் ஒன்று இருக்குது, கடவுள். இன்றைக்கி நீ என்ன அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோம் மாமியாலையும் பொண்டாட்டியும். கடவுள்னு ஒன்று இருக்குது. நீ 2 பிள்ளை வச்சுருக்க, நாளைக்கு அந்த பிள்ளை ஒன்றே பண்ணும் தெரியுமா? அந்த அம்மா என்ன போகிற நேரமே நாங்கள் தெருக்காரங்க கூட என்னை கேட்குறாங்க. அன்றைக்கி வந்து என்னம்மா அப்படி எதெல்லாம் ஒரு பெத்த தாயை அடிக்க விடலாமா, ஒரு பெத்த பையன்? எனக்கு இல்லை அந்த பேர், உனக்கு தான். ஒருத்தவங்களுக்கு கேட்க விளையாட்டுக்கு தான் பேசிட்டு வரேன். வீட்டில் வந்து நான் வேதனைப்பட்டு அழுகிறேன். என்னை கடவுளை என்னை கொண்டு போய் சேர்த்துரு, என்னை கொண்டு போய் சேர்த்துரு. வேற உன்னை மயனே கொஞ்சம் உன்னை நினைக்கவே மாட்டேன். உன்னையும் நினைக்க மாட்டேன், உங்கள் அக்காக்காரியும் நினைக்க மாட்டேன். யாரும் எனக்கு தேவையில்லை. எந்த பிள்ளையும் வேணாம், யாரும். நான் வேலை பார்க்குறேன், நான் சாப்பிட்றேன். நீ பொண்டாட்டி மாமியாலே அடிக்க விட்ட வேண்டியே. எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. எங்கள் அம்மாவில் போய் எங்கள் அடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். 2 பேர்த்தையும் அடிக்க விட்டு நீ சொல்லி கொடுத்தவங்க தானடா நீ. என் கொலை எனக்கு எவ்வளோ எரியுது. ஓயாமல் எனக்கு கேட்குறாங்க. எனக்கு எவ்வளோ இதாக இருக்குது மனசு. வெத்ததாயன் எவ்வளோ கழுத்தப்பட்டு நான் வளர்த்துருப்பேன் உங்களை. இதெல்லாம் உனக்கு நல்லதா? உனக்கு நல்லதா இல்லை உங்கள் அக்காக்காரிக்கு நல்லதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னைய யார் வீட்டுக்கு வரையும் சோறு கட்டு? யார்